கட்சி, இது தொண்டர்களால கட்டமைக்கப்பட்ட கட்சி, இதோட பேஸே தொண்டர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள், ராணுவ கட்டுப்பாடு கட்சி, இது தொண்டர்களால் தொண்டர்களுக்காக தொண்டர்களே அப்படி எடுத்து வச்சோம்னா அது இந்த கட்சிக்கு தாங்க பொருந்தும். அதிமுக இருந்தது திடுதப்புன்னு அஇஅதிமுகன்னு மாறுது. கேரளா போகுது, கர்நாடகா போகுது, அங்க போகுது, இங்க போகுதுன்னு போய்கிட்டே இருக்குது. திடுதப்புன்னு தொண்டர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இடையில பெரிய இடைவெளி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடைவெளி எப்ப மாற ஆரம்பிச்சதுன்னா, அம்மாவுக்காக அம்மாவே அப்படிங்கும் போது இந்த இடைவெளி வருது. அதுக்கப்புறம் அதிமுகவின் நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கோ அதுதாங்க. தொண்டர்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியது இல்ல, யார பத்தியும் பேச வேண்டியது இல்ல. வெற்றி பெற்றவங்க தங்களோட பதவிக்காகவும் பணத்துக்காகவும் என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருந்த கட்சிங்க அவ்வளவு கட்டுக்கோப்போட ரவுண்டா அழகா இருந்த கட்சி எங்க பார்த்தாலும் தொண்டர்களால பின்னி பிணையப்பட்ட கட்சியா இருந்துச்சுங்க. அப்பதான் இதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து டொம்முன்னு வெட்டிட்டாங்க. இப்படி ஒட்டி இருந்த கட்சி முதல்ல பிரிஞ்சு வந்துச்சுங்க. இதுக்கு அடுத்தது இப்படி ஒரு பிட்டு போச்சு, அடுத்ததுதான் இன்னொரு பிட்டு போச்சு, இன்னொரு பிட்டு இந்த பக்கம் போச்சு, கடைசியா இருந்த மிச்ச மீதி நேத்துதான் இப்படி வெட்டப்பட்டு துண்டாகி விட்டது. இப்ப இது ரெண்டுல யாரு எங்க எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதுல அதிகமா இருக்கிறவங்க சிவி ஆமா, கம்மியா இருக்கிறவங்க இபி ஆமா. ஹலோ, சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னானுங்க. மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று உள்ளோம். ஆகவே இன்றைக்கு தமிழக மக்கள் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. இப்ப அதிமுக என்னவா இருக்குன்னா, தலைமையை பார்த்து கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இப்பவும் மக்களால கேள்வி கேட்கப்படலைங்க, வெற்றி பெற்றவர்களால கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, சிவி சண்முகம் எதை வச்சு வாக்கு கேட்டிருப்பாரு? அந்த கட்சிக்கு வேண்டி ஓடி ஓடி உழைச்சவரு எடப்பாடி பழனிசாமிங்க. ஏன் தெரியுமா இந்த கட்சி துண்டு துண்டா போச்சு? இருங்க, ஏன்னா இது ஒண்ணுதான் பெருசு அப்படின்னு வந்து நினைச்சு, இதுல இருந்து ஒண்ணுதான் பெருசா வந்து நினைச்சு. இது சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் இது ஒண்ண வழி இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக ஏன் தெரியுமா இப்படி தனித்தனியா நூல் நூலா போச்சு? காரணம் ஒண்ணும் இல்லைங்க, இதோட எந்த முடிவையும் அதிமுக எடுக்கல. இதுவும் அதிமுக பண்ணலைங்க, பால தூரத்துல இருக்க ஜனங்கள்ல ஒரு கருப்பு சாமி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. நான் சொன்னதுல ஒவ்வொரு எழுத்தா எடுத்து பாஜகன்னு சொல்லிடாதீங்க. இருக்கலாம், அவங்களாவும் இருக்கலாம், ஆனா நம்ம வெளியிருந்து பேச முடியாதே. முறையா அந்த கட்சிக்குள்ள இருந்து எல்லாம் பேசுங்கன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்தவங்க, பிரிச்சு விடப்பட்டவர்கள், தொலைஞ்சு போனவங்க, துரத்தி விடப்பட்டவர்கள்னு யாருமே அதுக்கு எதிராக பேசவே இல்லை. இந்த நிலையிலே எங்கள் முன் வைக்கப்பட்டது என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த திமுகவை நாங்கள் எதிர்த்தோமோ அந்த திமுகவுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்னும் சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த முன்மொழிவுக்கு யாரும் சம்மதிக்கவில்லை. ஒரு ஆள் கூட அதிமுகவோட நலனுக்காக பேசாதப்போ அதிமுக அப்புறம் எப்படி இருக்கும்? தொண்டர்களுக்கெல்லாம் அதிமுக வேணும், ஆனா அதிமுகல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவிகள் தான் வேணும், தொண்டர்களும் வேணாம், கட்சியும் வேண்டாம். போட்டி போட்டு காட்டி கொடுத்தாங்க.
கடைசியில கட்சியே இல்லாம போச்சு. இப்படி இல்லாத கட்சியை வச்சு இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இது அதிமுகவுடைய பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்னு சும்மா எல்லாம் இருக்க முடியாதுங்க. குறைஞ்சபட்சம் அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு திராவிடம் அப்படின்னா என்னன்னு தெரியாம போயிருந்தாலும், அதெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்கள் தான் பேசணும்னு சொன்னாலும், மத சார்பின்மை அப்படின்னு வர்றப்ப கொஞ்சமாச்சும் அவங்க லாயலா இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் நான் அனைத்து மக்களுக்கும் மாணவன் அப்படிங்கிற ஒரு பேச்சாதான் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இப்ப வந்திருக்கிற கட்சிக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு, எதுக்கு இருக்கா இல்லையான்னு இல்ல. ஏன்னா அந்த கட்சியில ஜெயிச்சவங்க யாருமே அந்த கட்சியில இருந்தவங்க கிடையாது. கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றப்பதான் நம்ம இந்த கட்சியில இருக்கோம்னே தெரிஞ்சவங்க. சோ அவங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, மத சார்பின்மைனா என்னன்னு தெரியாது. ஆனா வாக்களித்த மக்களுக்கு இது எல்லாமே தெரியும். இப்படி என்னதான் தெரிஞ்சாலும் சுய அறிவுங்கிறது இல்லைன்னா இப்படித்தான் ரிசல்ட் வரும். இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இது அதிமுகவின் தோல்வியா அப்படின்னு கேட்டா இல்ல, இது தமிழகத்தோட தோல்வி. இனிமே தமிழ்நாடு இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு உள்ளதா இருக்கும். இப்பேற்பட்ட சிக்கல்கள்ல இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்கணும், தமிழ்நாடு வெளியே வரணும் அப்படின்னா நம்ம ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டியது இல்லைங்க. மீண்டும் வரலாற்றை படிக்கணும். படிக்கிற அந்த வரலாற பக்கத்துல இருக்கிறவனுக்கும் சொல்லணும். 1962கள்ல மிகப்பெரிய பஞ்சத்தை பார்த்த இந்த தமிழ்நாடு தான் 2026ல இந்தியாவிலேயே வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டிருக்கு. தமிழ்நாடு இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தெரியுமா இப்படி தனித்தனியா போகுது? இந்த மாநிலம் வெற்றி பெற்ற கூடாது, இந்த மாநிலத்துல இருக்க மக்கள் படிச்சிடக்கூடாது, இந்த மாநிலத்துல இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைச்சிடக்கூடாது, யாரும் தன் வாழ்க்கையில முன்னேறிடக்கூடாது அப்படின்னுதான் நம்ம ஒன்றியம் யோசிக்குது. இப்பவும் சொல்றேங்க, ரொம்ப முக்கியமான இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். வரலாற்றை கற்போம், கற்ற வரலாற்றை கற்பிப்போம், கற்பித்த வரலாற்றை கடைபிடிப்போம். இத மாத்தி சொல்லலாம்ல, ஏன்னா தமிழ்லதான் இன்னும் நல்ல வார்த்தைகள் இருக்கே. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. மீண்டும் திராவிடத்தின் எழுச்சி இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. அதனால பேசுவோம் திராவிட இயக்கத்தின் வரலாறை. புன்னகையோடு, என்றும் புன்னகையோடு. நம்ம அடுத்த தலைமுறை புன்னகையா இருக்க நீங்களும் புன்னகையோடயே இருங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.